பைத்தான் கலெக்ஷன்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிக்ஷனரி டேட்டா டைப். முதல்ல டிக்ஷனரி அப்படின்னா என்ன? ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ஒரு நார்மலான டிக்ஷனரி எடுத்துப்போம். இப்போ இருக்கிற மாதிரி சர்ச் ஃபெசிலிட்டி அண்ட் கூகுள் சர்ச் ஃபெசிலிட்டி அப்போலாம் இருக்காதுல. 20 இயர்ஸ் பிஃபோர் 2006 வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கூகுள் சர்ச் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஒரு வேர்டோட அர்த்தம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரிலாம் போய் பார்ப்போம். ஓகே, அந்த டிக்ஷனரியில் எப்படி இருக்குன்னா, முதல்ல நீங்கள் அந்த இப்போ டாய் அப்படிங்கிற வார்த்தை வச்சுக்கோங்களேன். இப்போ டாய் அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னா, அந்த டாயோட அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த டிக்ஷனரியில் டி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் போய் பார்ப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் டிஏ, டிபி, டிசி இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள்லாம் முதல்ல வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் டிஓ அப்படிங்கிற சீரீஸில் ஆரம்பிக்கும்போது லாஸ்ட்டில் எனக்கு டாய் அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்போது உங்கள் வீட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இருக்குது அப்படின்னாலும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டிக்ஷனரி இருக்கும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் கூட வச்சுருந்துருக்கலாம். அந்த டிக்ஷனரியை பாருங்கள். இப்படி தான் இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக வச்சுட்டு தானே நீங்கள் ஒரு வேல்யூவை தேடுவீங்க. அதுதான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம் பைத்தானில். அது என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, அதுதான் கீ அப்படின்வாங்க. இப்போது டாய்க்கு டீங்கிற ஸ்டார்டிங் லெட்டர் தானே கீ. ஸோ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த சிங்கிறது தானே கீ. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ தான் நமக்கு கீ. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள்னு இருக்கும்போது அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது தான் வேல்யூ. அதுதான் டிக்ஷனரியும். ஸோ நம்ம இப்போ ஒரு சும்மா ஒரு ஆல்ஃபபெட் அப்படிங்கிற டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிப்போம். அந்த ஆல்ஃபபெட் டிக்ஷனரியில் இந்த ஆக்சுவலி டிக்ஷனரி வந்து செட் மாதிரியே தான், நம்ம கேர்லி ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்குள்ளே நான் இப்போ ஒரு ஏ அப்படின்னா கோலன் ஆப்பிள் அண்ட் கம்மா போட்டுட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணோன்னா பிக்குள்ளே நான் பால் வச்சுப்பேன். அண்ட் சி அப்படிங்கிறதுக்குள்ளே நான் கேட் அப்படிங்கிறத வச்சுப்பேன். ஸோ இந்த எலமெண்ட்டை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிலாம் எடுக்க முடியாது. இதை நீங்கள் கீ வழியாக தான் கூப்பிட முடியும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் 0, 1, 2, 3ன்னு இண்டெக்ஸ் பண்ணி இவ்வளோ நாள் கூப்பிட்டு இருந்தோம் தெரியுமா, லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும். அதை நம்ம டிக்ஷனரியில் கூப்பிட முடியாது, கீ வழியாக தான் கூப்பிட முடியும். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு நான் இந்த மாதிரி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு லிஸ்ட்டில் இது என்னென்ன வேல்யூ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ சும்மா நான் ஒரு 4-5 நேம்ஸ் கொடுத்ததுனா என்னன்னு தெரியாது. அந்த வேல்யூவோட அந்த டேட்டாவோட அர்த்தம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம டிக்ஷனரின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ போக போக ஸ்டேஜஸில் உங்களுக்கு தெரியும் என்ன கான்செப்ட்னு. பட் நான் உங்களுக்கு இந்த டிக்ஷனரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிக்ஷனரியில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, அருண். அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் என்ன, 21. ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறாரு, பைத்தான். உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல இந்த டேட்டாவை பார்த்து. அண்ட் இதை வந்து லிஸ்ட்லேயும் டப்புள்லேயும் செட்லேயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த கலெக்ஷன்லாம் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணும்போது தான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் அண்டு சொல்யூஷனை நம்ம சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஒரு டேட்டாவை டிக்ஷனரியை கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து கீ வேல்யூ இப்படி தான் பிரிப்போம். ஓகே, அண்ட் வேணால் நான் சின்டாக்ஸ் எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து கீ வேல்யூ அண்ட் அடுத்த வேல்யூக்கு நீங்கள் போகணுன்னா கீ டூ அண்ட் வேல்யூ 2 அப்படின்னு தான் கொடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீ வந்து ஒரு யூனிக்கான வேல்யூவாக தான் இருக்கணும். அண்ட் அதில் டூப்ளிகேட் இருக்கவே கூடாது. கீ வந்து எப்பயுமே யூனிக்கான வேல்யூவாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அண்ட் நீங்கள் எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுவீங்க, இண்டெக்ஸ் இல்லாமல் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல. ஸோ நான் எப்படி என்ன பண்ணுவேன்னா, பிரிண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேமை மட்டும் ஆக்சஸ் பண்ணால், ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் இந்த மாதிரி இண்டெக்ஸில் நம்ம 0, 1 கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இதில் வந்து கீ வேல்யூஸை கொடுத்துருவோம். அண்ட் இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு அருண் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஏஜ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த வேல்யூவை ஏஜை எனக்கு எடுத்து கொடுக்கும். அண்ட் இதில் நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூஸை சேஃபாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா, இஃப் கீ நாட் ஃபவுண்ட் அது வந்து எனக்கு எரர் கொடுக்காது. ஸோ இப்போ வந்து ஏஜ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்போ நான் வந்து வேல்யூ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். அண்ட் இதை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். ஏன்னா இந்த வேல்யூங்கிற ஒரு கீயே இல்லை, உனக்கு எப்போ இது வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் இதே ஸ்டூடெண்ட் டாட் கெட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இருந்தால் எடுத்து கொடு, இல்லாட்டி எனக்கு எரர் காட்டாது. அந்த மாதிரி தான். ஸோ நான் இப்போ அதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு எரரே வராது. இருந்தால் எடுத்து கொடு, இல்லாட்டி எனக்கு எடுத்து கொடுக்காது. ஸோ நான் இதில் வந்து நேமே கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அருண் அப்படிங்கிற நேம் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் யூஸிங் கெட் மெத்தட். இதுவும் ஆக்சஸிங் தி வேல்யூ தான், இதுவும் ஆக்சஸிங் தி வேல்யூ தான். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எனக்கு புதுசாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்
அந்த கீழே இல்லாத ஒரு கீ அடிஷ்னல் சப்ஜெக்ட்னு கொடுப்போம். அடிஷ்னல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அடிஷ்னல்ஸ் வந்து ஜாவா அப்படின்னு ஆட் ஆகிடும். ஏன் ஆட் ஆச்சு? ஏன்னா இங்கே இருக்கிற கீழே இல்லாத வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது உள்ள டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அடிஷ்னல்ஸ் ஜாவா அப்படின்னு ஆட் ஆகிடுச்சு. அண்ட் அதே இதில் நான் இந்த வேல்யூவை அப்டேட் எக்ஸிஸ்டிங் வேல்யூனா இதே தான். இப்போ இதில் கீழே இருக்குல்ல, அடிஷன்ஸும் கீழே இருக்குல்ல, இப்போ நான் ஜாவாவை ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் இதை நான் ரன் பண்ணும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதே அடிஷ்னலுங்கிற கீவேர்டு தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். முக்கியமாக டிக்ஷனரியில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கீவேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம அப்டேட் பண்ண முடியாது, ஆடும் பண்ண முடியாது. அண்ட் ரிமூவிங் அன் ஐட்டம் இது ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில். ஒரு ஸ்பெசிஃபிக் கீ நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ அடிஷ்னல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டாட் பாப் இதில் நான் வந்து அடிஷனல்ஸ் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் பாப் ஐட்டம் வந்து லாஸ்ட் இருக்கிறத ரிமூவ் பண்ணும். சும்மா ஸ்டூடெண்ட் டாட் பாப் ஐட்டம் இது கொடுக்கும். இது வந்து லாஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து அடிஷ்னல்ஸ் அப்படிங்கிற இருக்கிற இந்த கீயை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ பண்ணி ரன் பண்ணால் எனக்கு நான் இங்கே பிரிண்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் நான் ரன் பண்ணும் பொழுது எனக்கு இந்த வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சு, அடிஷ்னல்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அடிஷ்னல் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் வேல்யூனா கோர்ஸும் இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி நான் டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நான் டெலீட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறோம், இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை நான் வந்து கமெண்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெலீட் பண்ணி காட்டுறேன். டெலீட் ஸ்டூடெண்ட்டில் நான் அடிஷ்னல்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இதுவும் கமெண்ட்டில் போட்டுக்கிறேன். நான் சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணலையா, பிரிண்ட் ஸ்டூடெண்ட். இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா அடிஷ்னல்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஒன்று பாப் ஐட்டம், இன்னொன்று பாப் வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் டெலீட்டும் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட் டப்பிள் செட்டில் பார்த்த மாதிரி இதுக்கும் டிக்ஷனரிக்கும் நிறைய இன்பில்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. அந்த இன்பில்ட் மெத்தட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த கீஸ் அப்படிங்கிறது எல்லா கீயும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் கீஸ் அப்படிங்கிறது எல்லா கீ வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ணிடும். அது நமக்கு ஐட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வேல்யூஸ் வந்து சேம், எப்படி கீஸை ரிமூவ் பண்ணுறதோ அதே மாதிரி இது வேல்யூஸை எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கீ வேல்யூ பேர்ஸாக தனித்தனியாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். கீஸ் வந்து எல்லா கீஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது வேல்யூஸ் எடுத்து கொடுக்காம கீஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் வேல்யூஸ் வந்து எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஐட்டம்ஸ் வந்து எல்லா ஐட்டம்ஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், டிக்ஷனரி கீஸ், நேம், ஏஜ், கோர்ஸ், டிக்ஷனரி வேல்யூஸ் அருண் 21 பைத்தான். அண்ட் இது வந்து ஒரு டப்புலாம் இது பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம லூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூஸிங் கீஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஐ இன் ஸ்டூடெண்ட் டாட் கீஸ் இதில் பிரிண்ட் நான் ஐ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு எப்படி தம்ம போகிறோம், இங்கே பாருங்கள் எனக்கு கீ வேல்யூஸாக எடுத்து கொடுக்குது. இந்த கீ வேல்யூஸில் கீ மட்டும் எடுத்து கொடுக்குதுல்ல, அதில் நான் எப்படி இந்த ஐ தானே கீ வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஐ கொடுத்தேன்னா எனக்கு இதோட வேல்யூஸ் கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்களா இப்போ நேம், ஏஜ், கோர்ஸ்ன்னு இருக்கா. இப்போ அருண் 21 கோர்ஸ் மாறணும், இங்கே அருண் 21 பைத்தான்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேல்யூவோட கீ எடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக அதோட வேல்யூஸும் எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ஏன்னா அது டப்பில் எடுத்து கொடுக்க தெரியுமா. நான் உங்களுக்கு டப்பில் அன்பேக்கிங் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா. அந்த மாதிரி நேம் அருண் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில்
keys value is இந்த இடத்துல வேல்யூஸ். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நேம் வேல்யூ இஸ் அருண், ஏஜ் வேல்யூ இஸ் 21, கோர்ஸ் வேல்யூ இஸ் பைத்தான். ஸோ எனக்கு கீஸும் வேல்யூஸும் நான் அன்பேக் பண்ணி இதில் பண்ணேன். ஸோ நிறைய கொலாபரேட்டிவான ஒர்க் பண்ணோன்னா, அதாவது இந்த மாதிரி டப்பில் கற்றுக்கிட்டது, லிஸ்ட்டில் கற்றுக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய நம்ம கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணோன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? செக்கிங் இஃப் த கீ எக்ஸிஸ்ட், இப்போ இதில் நான் என்ன யூஸ் சொல்லியிருக்கேன், இன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் நேம் இன் என்னது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டில் இருந்துச்சுன்னா பிரிண்ட் நேம் எக்ஸிஸ்ட். ஸோ இப்படின்னா நேமுங்கிற கீவேர்டு வந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நேம் எக்ஸிஸ்ட். அண்ட் நான் இதுதான் கடைசி இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருந்துச்சுல, நான் இதையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ஏன்னா லென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல. ஸோ டிக்ஷனரியோட லென்த் என்னன்னா லென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா டிக்ஷனரியோட லென்த் கொடுக்கும். அண்ட் கிளியர் கொடுத்தோன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு மொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ எல்லாமே கிளியர் பண்ணிவிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணனா எனக்கு மொத்த வேல்யூவும் கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மொத்த வேல்யூவும் கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம டிக்ஷனரியில் இது வரைக்கும் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அண்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ப்ரொஃபைலில் யூசர் நேம் வந்து ஒரு டெக் தமிழன் இருக்குது, அண்ட் இமெயில் ஐடி வந்து tech@example.com இருக்குது. இஸ் ஆக்டிவ், அதாவது அவர் ஆக்டிவாகவும் இருக்கார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் இதுக்கு நடுவில் ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு கீயை யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் பாஸ்வேர்டில் 1 2 3 இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு இந்த டேட்டா எப்படி வரும்னா ஒரு ஏபிஐ மூலியமாக எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் பண்ணும்போது வரும். ஸோ இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ, ஜாங்கோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் ப்ரொஃபைல்லேருந்து நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்ககிட்ட கேட்பேன். அண்ட் அது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆக்சஸ் கிராண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் இன்புட் அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா நம்ம யூசர் நேம் இதுவாக இருக்குல்ல, இன்புட் என்டர் த யூசர் நேம். பாஸ்வேர்ட் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த பாஸ்வேர்டு. ஸோ சின்ஸ் பாஸ்வேர்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து வெறும் இன்ட்டாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இன்ட்டாக மட்டுமே கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் நான் யூசர் இன்புட்டு ஈக்குவல் டு யூசர் ப்ரொஃபைல் டாட் கெட் யூசர் நேம் எடுத்துட்டு அண்ட் பாஸ்வேர்ட் இன்புட்டு, எனக்கு பாஸ்வேர்ட் இன்புட் வந்து யூசர் ப்ரொஃபைல் டாட் கெட் என்னது பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஆக்சஸ் கிராண்டட், else print access denied. இப்போது நான் அதை சேவ் பண்ணி ரன் பண்ணனா enter your username என்ன, டெக் தமிழன். ஸோ டெக் _ TAMIZHAN அண்ட் பாஸ்வேர்டு வந்து 1 2 3. ஓகே, யூசர் இன்புட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. யூசர் நேம் இன்புட், சாரி. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும். யூசர் நேம் இன்புட் இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். டெக் _ தமிழன், பாஸ்வேர்டு வந்து 1 2 3 அண்ட் ஆக்சஸ் கிராண்டட். இதே நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். யூசர் நேம் கோகுல். ஓகே, நம்ம இங்கே இன்புட் வந்து இன்ட்டு தான் கொடுப்போன்னு இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், யூசர் நேம் வந்து கோகுல், ஆக்சஸ் டினைட். ஸோ
எனக்கு நான் ஒரு யூசர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அண்ட் அது மூலிமா எனக்கு ஆக்சஸ் வரணுமா வரக்கூடாதாங்கிறத நான் இங்கே பார்த்துட்டேன். இந்த மாதிரி தான் டிக்ஷனரியை நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் கேசஸில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.